நம்ம வீட்டில் பரணி தீபம் ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இல்லையாம்மா? ஆமாம்மா. பரணி தீபம் யாருக்காக ஏற்றுறோன்னா யமதர்மராஜா ஆமாம். கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் வர்றது யமதர்மராஜாக்காக ஏற்றுறோம். அது ஏன் ஏற்றுறோன்னா அம்மா என்கிட்ட பல தடவை சொன்ன கதை தான் நசிகேதன் கதை இல்லையாம்மா? அதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நசிகேதனுங்கிற பெரிய பணக்கார வீட்டு பையன் தன்னோட அப்பாய பெரிய யாகம் பண்ணுறாரு அப்படிங்கிறக்காக குருகுலத்திலேருந்து வரான். யாகம் பண்ணும்போது அவங்க தானம் கொடுக்கறத பார்த்து அந்த பையனுக்கு மனசு கேட்கலை. ஏன்னா அதில் பெரும்பாலானவை பால் வற்றிய பசுக்களை தானம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறது, வறண்ட நிலங்களை தானம் கொடுக்குறாரு இல்லையா? அப்போது தானம் கொடுக்கறது நல்லதாக தானம் கொடுத்தாதான் பலன். அப்படி இல்லைன்னா நமக்கு அது தீய பலன் தான் கொடுக்கும். அதில் இருந்து தான் அப்பாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவன் அது என்ன பண்ணுறான், அப்பா அப்போ என்ன யாருக்கு தானம் கொடுப்பீங்க, என்ன யாருக்கு தானம் கொடுப்பீங்கன்னு கேட்க அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் எரிச்சல் ஆகி என்ன சொல்லிடுறாரு, உன்னை யமனுக்கு தானம் கொடுக்குறேன்னுறாரு. அப்போது யாகத்தில் உட்காந்து தானம் கொடுக்குறவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், அப்போ தான் யாகம் பலனளிக்கும். அப்போது என்ன பண்ணுறது, ஒரே பையனை இப்படி சொல்லிட்டேனேன்னு அப்பா வருத்தப்பட இவன் ஆறுதல் சொல்கிறான், கவலைப்படாதப்பா நான் யமலோகத்துக்கு போயிட்டு வரேன்னு. எல்லாரும் சொல்கிறாங்க உயிருள்ள மனுஷன் போக முடியாத இடமடா அதுங்க, நான் போகிறேன்னு அவன் உயிராக போகிறான், மேலே பூத உடலோட போகிறான். அவன் போன சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே யமன் இல்லை. யமன் இல்லாதப்போ எல்லாம் சூட்சம வடிவாக வரவன் இவன் என்ன இப்படியே வந்திருக்கான்னு சொல்லி அவங்க நீ வெளியவே நில்லு, யமன் வந்து யமன் கிட்ட கேட்டுட்டு உன்னை உள்ள விடுறேன்னுறாங்க. யமன் வர வரைக்கும் யமலோக வாசல்லையே அவன் நின்றுட்டு இருக்கான். 3 நாள் கழித்து வந்த யமனுக்கு கஷ்டமாக போயிடுச்சு. என்ன பார்க்க வந்த உன்னை 3 நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் நிற்க வச்சுட்டேனே, அதுக்கு 3 வாரம் தரேன், அந்த பாவத்தை போக்கிக்கன்னு யம தர்மராஜாவே சொல்கிறார். அதில் ஒரு வரமாக அவன் கேட்டது, நான் திரும்பி போய் எங்கள் அப்பாவை என்னை நல்லபடியாக ஏற்றுக்கணுங்கிறான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்காத, இந்த யாகம் முழுமையடையணுங்க, அதுவும் ஓகே. கடைசியாக அவன் கேட்ட வர என்னென்னா பூலோக வாழ்வுக்கு பின்னாடி என்ன நடக்கும்ங்கிறத கேட்குறான். அப்போ அவன் ஸ்வர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறான் அங்கே யம தர்மராஜா. அப்படி பார்க்கும்போது பல பேர் அறியாமல் செய்த பாவங்களுக்காகவும் நரகத்தில் தண்டனை அனுபவிக்கிறத பார்த்து மனம் வருந்தி அந்த சிறுவன் கேட்குறான், அறியாமல் செஞ்ச பாவத்திலிருந்து அவங்க எப்படி விடுதலை ஆகிறது அப்படிங்கும்போது அதெல்லாம் நீ கேட்காத, பாவம் பாவம் தான், அதுக்கு தண்டனை அனுபவிக்கணுங்கும்போது அவன் வாதாடி அதுக்கான வழியை சொல்லுங்கங்கும்போது அதுக்கு பதிலாக வேறு என்ன வேணால் கேளுங்க, அதுதான் வேணும்னு அடம்பிடிச்சி அவன் கேட்கும்போது தான் யம தர்மராஜா சொல்கிறார், கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தீபமேற்றி மனமுருக வேண்டினால் அறியாமல் செய்த பாவங்கள் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறார். அதனால தான் நம்ம பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தீபமேற்றி வழிபடுறோம். நீங்களும் எல்லாரும் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தீபம் ஏற்றி அறியாமல் செய்த பாவங்களுக்கு மனமுருக மன்னிப்பு கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி இதுதான் இந்த கதை.